ஏன்னா ஒரு கடை கூட இல்லை, டீ கடையில் ஒன்றுமே கிடையாது. இதுக்குள்ளே தான் போக சொல்லுது. ஒயரு 2 ஒயரு தட்டுற ரேஞ்சில் இருக்குது. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் வந்திருக்கேன் இதே மாதிரி மெதுவா. சவுத் ஏஷியன் டைல்ஸ் ஃபுல்லாக அங்கே டைல்ஸ் அடிக்க வச்சுருக்காங்களா. கடப்பா 189 கிலோமீட்டர். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கேன். அதாவது ரிங் ரோட்டுக்கு அவுட்டரில் ஒரு 2 கிலோமீட்டர் தான், 2-3 கிலோமீட்டர் தான் வரும் ரிங் ரோட்டுக்கும் எனக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தூரம். ஆனால் இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சுத்தமாக நெட்வொர்க் இல்லை. சரி, சென்னை போர்ட்டில் லோடு ஏற்றிட்டு இங்கே ஹைதராபாத்தில் வந்து லோடு இறக்க வந்துருக்கோம். இது வந்து ரெனி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான கம்பெனி இது. நாங்கள் ஏற்றிட்டு வந்தது இது வரைக்கும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். அதனால் வந்து அவங்க சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே இருக்குது கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன தெரியல, ஓப்பன் பண்ணால் தான் எனக்கும் தெரியும். இப்போ ரேட்டு கம்பெனியில் தான் இருக்கோம். நேற்று மதியமே வந்துட்டேன். மொத்தம் 26 வண்டி லாட் இது. இதில் வந்து ஒரு 10 வண்டிக்கிட்ட இறக்கிடுச்சுன்னு வச்சுங்களேன். மீதி வந்து ஒரு இங்கேயே இந்த பார்க்கிங்கில் ஒரு 8 வண்டிக்கிட்ட இருக்குது. அது இல்லாத பேலன்ஸ் எதனா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் எதுவும் கூப்பனில் இறக்கிறதுக்காக கூப்பிட்டாங்கன்னா போய் இறக்குவோம். நம்ம வண்டி இது நிற்கிது. இதோ ஒரு அதாவது இப்போதைக்கு இங்கே நிற்கிறது பார்த்தா இது முதல் வண்டி, இது 2வது வண்டி, இது 3வது வண்டி. இந்த வண்டிலாம் அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் ஒரு 3-4 வண்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். அது அங்கே ஒரு வண்டி நிற்கிது. கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 1-2 இதை கட்டிகிட்ருக்காங்க. பாருங்க, அதெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. மக்களே, அங்கே போயிட்டு ரோடு இருக்கு, லைனில் நிற்கலாம். பாருங்க, சோலார் பேனல் இருக்கா. இந்த அட்டை பாக்ஸ் ஃபுல்லாக சோலார் பேனல் தான். எனக்கு முன்னாடி இன்னும் 2 வண்டி இருக்கு. பாருங்க, இது ஃபுல்லாக சோலார் பேனல் தான். ஏற்றுறதுக்காக நிற்குது. ட்ரெய்லரில் ஏற்றுறாங்க இதெல்லாம். ரைட், பாயிண்ட்ல போய் விடலாமா? யூஎஸ் வச்சு லோடு பார்த்தீங்கன்னா முன்னாடி இறக்குன வண்டியில பார்த்தேன். சோலார் பேனலோட மேல கிளாஸ் வரும் பார்த்தீங்களா, அதுதான். சீலை கட் பண்ணுவோமா? பாயிண்ட்ல விட்டுட்டேன். எல்லாம் எடுக்க விடுவாங்களான்னு தெரியல வீடியோ. இதான் மக்களே, அந்த கிளாஸ் உள்ளே வச்சு பேப்பர் போட்டு வச்சிருக்கிறாங்க லோடு. இதில் இருக்கு ஃபோர்க் லிஃப்ட்டு, இதில் வச்சு இறக்க வேண்டியது தான். சீல் கட் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணி பாயிண்ட்ஸை விட்டாச்சு. இது பேசிகிட்டு இருக்காங்க, எப்போ தான் இறக்குவாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு வண்டிக்கு எப்படியும் ஒரு 1 மணி நேரம் ஆகுது. ஆனால் அது பிரச்சனை இல்லை. இப்போ சாப்பாடு டைமுக்கு வேறு போயிடுவாங்க போல். இடையில இறக்கிட்டு போவாங்களா இல்லை அதுக்கு முன்னாடியே போயிடுவாங்களான்னு தெரில. அதாவது லோடு பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் பேனல் இருக்கு இல்லையா, அந்த பேனலுக்கு மேலே வர கிளாஸு கண்ணாடி மாதிரி
கண்ணாடி மாதிரி இல்லை அது. அது கண்ணாடியும் சேர்த்துக்க முடியாது, பிளாஸ்டிக்லையும் சேர்த்துக்க முடியாது, ரெண்டுத்துக்கு இடையில தான் வரும். அந்த மாதிரி இருக்கிற இது அதை வந்து ஒரு பேப்பர் போட்டு வச்சு அதுக்கு மேலே கண்ணாடி வச்சு அதுக்கு மேலே ஒரு பேப்பர் வச்சு லைனாக அடுக்கடுக்காக பேலட்டாக வச்சுருக்குறாங்க. நம்மளுது பார்த்தீங்கன்னா இப்போ தான் பின்னாடி போய் பார்த்து உள்ளே எட்டி பார்த்துட்டு வந்தேன். ஃப்ரண்ட்டில் வந்து 4 பேலட் அதிகமாக வச்சுருக்குறாங்க. அதாவது பேக் வெயிட் இல்லாத ஃப்ரண்ட் வெயிட்டு. ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு வெயிட்டு கிடையாது, ரொம்ப அதிகம்லாம் சொல்ல முடியாது. என்ன இந்த இதுக்கு வண்டி நல்லா வந்திருக்கணும், மைலேஜும் கொடுத்துருக்கணும். நம்ம வண்டி கொஞ்சம் மைலேஜ் ட்ராப்பு தான். இதுவே மற்ற வண்டிங்க இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் 14 எல்லாம் வந்துருந்தது. மொத்தம் 26 வண்டி இதில். அவங்கக்கிட்டலாம் வந்து கேட்டேன், ஆனால் இங்கெல்லாம் வந்தால் எவ்வளோ டீசல் வருவோம் அப்படின்னாங்க. அப்படின்னு கேட்டதுக்கு 10 இன்ச்சு இருக்கும்பா அப்படின்னா. 10 இன்ச்சு இருக்குமாண்ணா அப்படின்ட்டு நான் போய் எந்த பாட்டு அளந்து பார்க்குறேன், 8 இன்ச்சு தான் இருக்குது. ரைட்டு, என்ன பண்ணுறது, அவ்வளோதான், ஒன்றும் பண்ணுற முடியாது இதுக்கு மேலே. வண்டி இந்த லோடோட எடுத்துன்னு போயிட்டு ரிட்டர்ன் எதனா கிடைக்குதான்னு பார்த்து ஏற்றிட்டு போயிட்டு சென்னையில் எடுத்து போய் வேலை பார்த்துட்டு தான் அடுத்த ரோடு ஏற்றணும். என்ன பண்ணுறது, ஏதோ ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது, பார்க்கலாம். சரி ரைட்டு, உள்ளே ஒன்று இறக்கட்டும். இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு சும்மா ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் எடுத்தா கேள்வி கேட்பாங்க, போகலாம். ஒரு வழியாக லோடை இறக்கியாச்சு. பேலட்டில் தானே இருந்தது, இறக்கி தள்ளிட்டாங்க, முடிஞ்சுது. டோர் அவ்வளோ டைட் ஆகுது, கையில் ரிசீவ்டு வாங்கி வந்துட்டேன். ஒரு தான் தள்ளது கஷ்டம். ஒரு டோர் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா கேட்டில் போய் மறுபடியும் ஓப்பன் பண்ணோம். டோர் டைட்டாக இருக்குது. புறப்படலாம். இந்த அடிக்க வச்சுக்கிட்டு எல்லாமே சோலார் பேனல் தான். எல்லாம் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு எல்லாம் ஆகுது. இந்த ஓரம் வச்சுக்கிட்டு எல்லாமே ஏதோ அந்த ட்ரைலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரைலர்லாம் ஏற்றிருக்காங்க பாருங்கள். இந்த மாரி வச்சு ஏற்றிடுறாங்க. இப்போ அதுதான் குடோன்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க போல். இந்த மாரி ஏற்றி பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. லோடு எடுக்கிற இடத்துல தம்பி அப்படின்னாங்க. தம்பி இல்லை, அவங்க தெலுங்கு தானே, தெலுங்கானாவில் தான் இருக்கும், தெலுங்கு ஹைதராபாத் பக்கத்தில். பையா அப்படின்னாங்க. ஐநை பையா சோட்டா ஸ்டேட்டஸு அப்படின்ட்டேன், இல்லைன்னா விட மாட்டாங்க. சரி, கேட்டுக்கு வந்தாச்சு. வெற்றிகரமாக இறக்கி முடிச்சுட்டு எதுவும் கேட்பாங்களா? நான் பார்த்துட்டு போனா கூட வெளியே போகலாம், ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாம் வடக்கு நண்பர்கள். போய் தான் கேட்கணும் போது. ரைட், புறப்படலாம்.
சிப்காட்லேருந்து வெளியே போகலாம். இது வந்து நேராக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ரிங் ரோட்டில் ஏறி 11 ஏறி 14 இறங்கி வந்திருக்கேன். 14 இறங்கினா ஒரு 2 கிலோமீட்டர் தான் இது உள்ளார. சரி, அந்த கார்னருக்காக போய் நிற்கலாம் எங்கனாது. எனக்கு ஒரு கடை கூட இல்லை, டீ கடையில் ஒன்றுமே கிடையாது. உள்ளே வந்துட்டா மெயின் ரோடு போய் கார்னராண்ட போய் நிற்போம். என்ன சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எந்த பக்கம் போகணும் என்ன ஏதுன்னு ஒரு முடிவு பண்ணுவோம். சிப்காடு தொழில் வளாகம் இதெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் உள்ளே வரவங்களுக்கு எதனா வேணுமா தேவைப்படுமா அதெல்லாம் இன்னும் ஒரு கடை உள்ளே வச்சிடக்கூடாது. டீ கடை அதுமாரி என்ன நல்லாயிருக்கும். இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கம்பெனி வந்தால் ரெனிவேவ்ஸு லிமிட்டெடு கேன்டீன் வச்சுருக்காங்க. கேன்டீனில் வந்து காலையில் டோக்கன் செக்யூரிட்டி ரூமில் வாங்கிட்டு போயிட்டு காலையிலன்ற பாருங்கள் நைட்டு செக்யூரிட்டி ரூமில் வாங்கிட்டு போயிட்டு சாப்பாடு இருந்தது, சாப்பிட்டு வந்துட்டோம். அதாவது மதிய சாப்பாடு அந்தமாரி எதனா இருக்கும்ல, அதை சாப்பிட்டு வந்தாச்சு. சாப்பாடுக்காவது வழி பண்ணி வச்சுருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீ தான். சரி, ரொம்ப முன்னாடியிலே இடம் கிடைக்குமான்லாம் பார்க்க முடியாது. இங்கே நிப்பாட்டு, அங்கே போய் எதனா வண்டி இருந்ததுன்னா அங்கேயே நிப்பாட்ட முடியாத, அப்புறம் ரோட்டு பக்கம் திருப்புற மாதிரி ஆகிடும். ரைட் மக்களே, கிளம்பலாம் வாங்க. இருந்து லோடு என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் லோடு சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெங்களூர் ரோட்டில் போனோன்னா சாத்து நகர் வரும். சாத்து நகர் தாண்டி பால்நகரில் வந்து லெஃப்ட் கட் பண்ணி போகணுமா. சரி, இப்போ எப்படி போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படியும் போகலாம். அதாவது நம்ம இப்படி போகிறது பார்த்தீங்கன்னா ரிங் ரோடு போயிட்டு ரிங் ரோடு ஏறக்கூடாது. ரிங் ரோடு சர்வீஸ் ரோட்லேயே போயிட வேண்டியதான். சர்வீஸ் ரோட்லேயே போனால் நேராக 15 போக முடியாது. சாரி, 16 போக முடியாது. 16 தான் பெங்களூர் ரோடு. 15 வந்து அதுக்கு முன்னாடி கட்டிங் இருக்கு. அதில் வந்து ஊருக்குள்ளே போகிற மாதிரி போவோம். அதில் போயிட்டு கட் பண்ணி 16 போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் போக போகிறோம். இப்படியும் ஒரு 90 கிலோமீட்டர் வரும். என்னதான் அந்த இதில் வந்து போனாலும் எப்படியும் ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். டைல்ஸ் ஓடி எடுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணலாம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி காசு எடுத்துட்டு போகணுமா. கண்ணுக்கு 700 என்னமோ சொல்கிறாங்க. என் கையில் காசு இல்லை. இதெல்லாம் 2000 அனுப்பிச்சிருக்காங்க. போய் ஏடிஎம்ல எடுக்கணும். இதில் எதுவும் மேப்பில் பார்த்தேன், பக்கத்தில் எதுவும் ஏடிஎம் இல்லை. போகிற வழியில் எது கிடைச்சாலும் ஏடிஎம்ல காசு எடுக்கணும். வெள்ளை போடு பண்ணுற வேலை. ரைட்ல போனா ரிங் ரோடு டோல்கேட்டுக்கு போயிடும். சர்வீஸ் ரோடு இருக்கு, ஃபுல்லாவே இருக்கு. சர்வீஸ் ரோடு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஊர் வருது பாத்தீங்கன்னா, அதுல எல்லாமே போய் எண்ட் ஆயிடும். அங்க இருந்து நீ வேற எங்கன்னா போய் போற மாதிரி போகணும். மேல ஹைவேஸ் மேல இருக்கு ரிங் ரோடு. நம்ம சர்வீஸ் ரோட்லயே போ கிட்ட போவோம். லொக்கேஷன் அனுப்ப சொல்லியிருக்கேன். சரி, நம்ம சாத் நகர் போயிட்டு கூட லொக்கேஷன் கேட்டுக்கலாம். சாத் நகர் வந்து ஒரு டைம் நான் அந்த பக்கம் வந்திருக்கேன். எப்படின்னா கடப்பா கர்னூல் வழியாக வந்து ஸ்க்ராப் ஒரு டைமு நான் டிரான்ஸ்போர்ட்டில் ஓட்டிருக்கும்போது ஸ்க்ராப் இறக்கிறதுக்கு வந்திருப்பேன். அதில் சாத் நகரில் உள்ள கட் பண்ணி போனேன். அந்த ஊர் தான் எனக்கு டக்குன்னு சாத் நகர் சொல்லும் போது ஒரு செகண்ட் ஞாபகமே வரல. சாத் நகர் அது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தோன்னா தெரியல அந்த ஊருக்கு போனோம்ல அப்படின்னு. சர்வீஸ் ரோடு ஹைதராபாத் சர்வீஸ் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஃப்ரீ, இந்த சைட்லாம் ஃப்ரீயாக கிடக்கும். அதுவே அந்த சைடு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கோம் வண்டிங்க.
ரெண்டு பக்கம் அப்படியே ஆப்போசிட் இருக்கு. 15 டோல் பூத்து. அப்படியே ஸ்ட்ரைட்டாக சர்வீஸ் ரோட்லேயே போக வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் மீண்டும் கொஞ்சம் தூரம் சர்வீஸ் ரோட்லேயே பயணம். இது அண்ணன் சொன்னது. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஒரு வண்டி நிற்குது. ஏன்னா ஏடிஎம் கண்ணில் தென்படுதான்னு பார்ப்போம் போகிற வழியில். அவ்வளோதான். இதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தேன்னா 16 போய் ஜாயிண்ட் ஆகிடும் அந்த ரோட்டில், பெங்களூர் ரோட்டில். இது இல்லைன்னா மறுபடியும் ரிங் ரோடு போய் டோல் எடுத்துக்கிட்டு அதில் ஏறி இறங்கி 16 இறங்கி வரணும். இதில் போனோன்னா சர்வீஸ் ரோட்டில் ரிங் ரோடு டோல்கேட்டை கட் பண்ணிடலாம்ல. ரோட்டில் முன்னாடி ஒரு கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ சூப்பராக இருக்கு பாருங்க. என்ன செலன்னு தெரியலையே. அடாடா அந்த மரம் வேற. இந்த மரம் வேற ஃபுல்லா மறைச்சிச்சு. சிலனே தெரியல. ஏழுமலையார் சாமியா அது மாதிரி தான் நாமெல்லாம் போட்டிருக்கு. இந்த சைடு யாருன்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வந்தாச்சு பெங்களூர் டு ஹைதராபாத் ரோடு. அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி போக வேண்டியதுதான். இது லெஃப்ட் கட் பண்ணி போனால் டோல்கேட்லாம் பாஸ் பண்ணும். இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக பெங்களூர் தான் மக்களே. ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 550 கிலோமீட்டர் கிட்ட வரணும். இதில் அந்த சாத் நகர் பால் நகர்லாம் தாண்டறதுக்குள்ள எவ்வளோ வண்டி பாஸ் ஆகும். காருங்க தான். எஸ்பிஐ பேங்க் பக்கத்தில் இந்தியா ஒன் ஏடிஎம் இங்கே. ஓகே 2000 ரூபாய் எடுத்தாச்சு. லோடிங் ஏற்றுறதுக்கான காசு. வண்டி அதோ நிற்குது. கிராஸ் பண்ணுறதுக்கும் ரோட் வந்து வெளியே ஏறி உள்ள வர்றது பயங்கர கஷ்டமாக இருக்கு. நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கா வெயிட் பண்ணிட்டாரு. சரி ஓடி ஏற்றுவதற்கு காசு எடுத்துட்டு வந்தாச்சு. அதை போய் ஓடி ஏற்றுவோம். அப்புறம் வயிற்று நல்லது மறுபடியும் கேட்போம். சில்லறை சில்லற வியாபாரமாக போட்டுருக்கிற மாதிரி 1000 போடுறது உடனே ஃபாஸ்டாக ரீசார்ஜ் பண்ணுது. ஒரு லோடிங் காசு போடுறது உடனே அதுக்கப்புறம் வேற எதுக்காக கேட்குறது. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு லம்ப் அமௌண்ட்டு கையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ வேணா பார்த்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரி என்னைக்கு தான் மாறுமோ தெரியல. என்ன வாய்ப்பு இருக்காது இருந்தாலும் பார்க்கலாம். பெங்களூரு 530 கிலோமீட்டரு. கர்னூல் 175 கிலோமீட்டரு. நம்ம ரோடு எத்தனை கர்னூல் கடப்பா போய் தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் போவோம், வேறு வழியில். திரும்ப இப்படிலாம் வர முடியாது, அப்படிதான் போகணும்.
ரைட்ல போனா சாத் நகர் ஊருக்குள்ள. இப்போ இங்கிருந்து நம்ம பால் நகர் போனோம். ரெண்டுத்துக்கும் இடையில டோல்கேட் 460 ரூபாயா டோல்கேட்டு. இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கு. இப்பதான் கொஞ்ச தூரத்துல லெஃப்ட் எடுக்கணும்னு காட்டுது. இதுல ஏதோ லெஃப்ட்ல ரோடு போதா, ஒரு ரோடு போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளதான் போக சொல்லுது. ஆனா ரெண்டு ஒயரு தட்டுற ரேஞ்சில் இருக்குது. பார்த்து தான் எடுத்துட்டு வந்தேன். இன்னும் போக உள்ள போக பார்த்துக்கிட்டு தான் எடுத்துட்டு வரணும். சரி, இதுக்கு மேல கம்பெனி போற வரைக்கும் டைம் லேப்ஸ்ல போட்டு விடுறேன். ரோடா இது மண் பாதை. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் வந்திருக்கேன். இதே மாதிரி மெதுவா 15, 20 முடியல. இதில் லெஃப்ட் எடுக்கணும்னு சொல்லுது. சாரி, ரைட்டு. இதை போட்டிருக்கேன். என்னது இது? கம்பெனி தானா? இதுவரைக்கும் முன்னாடி இந்த கம்பெனி தானான்னு தெரியலையே. டைல்ஸ் கம்பெனி மாதிரி தான் இருக்கு. இதுதான் இந்த வந்துட்ட மரம். சவுத் ஏஷியன் டைல்ஸ், சிமெண்ட் டைல்ஸா? இந்த கம்பெனி தான் மக்களே. போய் வண்டி நம்பர் சொல்லிட்டு வந்துட்டேன். PMR அந்த டிரான்ஸ்போர்ட்டா அது பேர் சொல்லிட்டேன்.
உள்ள வந்த உடனே அவரு ஒரு போட்டோ பிடிச்சிட்டு போய் எடை போட சொல்றாரு. போய் எடையை போட்டு வண்டியை ஓரங்கட்டா. இங்கே வண்டி இருக்கு, தெரிஞ்ச அண்ணனே வந்திருக்காப்புல. நம்ம கூட திருநெல்வேலி வந்தார் இல்லையா, அதாவது இன்னொரு வண்டி, 5 வண்டியில அவரும் ஒருத்தர். இந்த வண்டி வந்திருக்கு, இப்போ வண்டி அடைய போட்டு வரும். அது வரைக்கும் பாருங்க ஒரு கண்டெய்னர், அதுவும் நம்ம கூட இறக்கிட்டு இங்க வந்திருக்கு. தெரிஞ்சிருந்தா இவர் இங்க தான் வராரு, தெரிஞ்சிருந்தா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன்னு. ஒரு வண்டி இருக்கு, அதோ ஒரு வண்டி ஏத்திட்டு இருக்கு, அது யாரும் தெரியல. சரி எடை போட்டாச்சு. இங்கே எல்லா வண்டிக்கும் லோடிங் ஆகிட்டு இருக்கு. அண்ணன் வண்டி நைட் ஆகிடுமா, அண்ணன் ஃபோன் பேசிட்டு இருக்காரு. அவர் பேர் பிரகாஷ். இவரும் தான் நம்ம கூட வந்து திருநெல்வேலி வந்தார், லோடு இறக்கிட்டு ரிட்டர்ன் வந்தது. நம்ம வண்டி அது அவருக்கு உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா பேப்பரேஷன் இல்லை, சாரி, போயிட்டு வண்டி நம்பரு ஃபோன் நம்பரு எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். வெயிட் பண்ணுங்க, கூப்பிட்றேன்ட்டாங்க. ஆனால் லோடு வந்து இன்றைக்கி நைட்டெல்லாம் ஆகாது, நாளைக்கு தான் காலையில் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் இருக்க வேண்டியது இங்கே. குட் மார்னிங் மக்களே. நல்ல ஒரு பெரிய ஃபேக்ட்ரி தான். இந்த பக்கம் அதுக்கான கல் மண் எல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. அது உள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலை போகுது. அப்படியே உள்ளே பாட்டாக அதுக்கான மண் கல்லெல்லாம் கொட்டி உள்ளே போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கன்வேயரில் எல்லாம் பாருங்க டைல்ஸ் போயிட்டுருக்கு. பாடி வண்டி ஃபுல்லாக லோட் ஆகிட்டுருக்கு. உள்ளே போய் கேட்டு வந்தேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவாங்கட்டாங்க. ஃபுல்லாக அங்கே டைல்ஸ் அடிக்க வச்சுருக்காங்களா. அங்கே அந்த ரோபோட் வந்து எடுத்து வைக்குது. வண்டி நிற்கிது. அப்படியே பார்த்தீங்கன்னா டோரு திறந்து வச்சுருக்கேன், உள்ளே அனல்லி வரக்கூடாதுன்றதுக்காக. ரைட் பாயிண்டில் போய் விட சொல்கிறாங்க. ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ நேரத்துக்கு இருக்குது. எல்லாம் டைல்ஸ் தான் அடிக்க வச்சுருக்காங்க. வண்டியை பாயிண்டில் விட்டுருக்கேன். எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க, இதுக்கு மேலே தான் வந்து ஏற்றுவாங்க. ராம்பு பாயிண்ட் பாருங்க எப்படி இருக்கு. வெயிட் ஏற்றின்னு இதில் ஏற்றணும், நிற்காம ஏற்றணும், இல்லைன்னா ரிவர்ஸ் ஓடும் மறுபடியும் வண்டி. லோடிங் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோனை எடுத்துகிட்டு போனாலே ஒரு மாதிரி வீடியோ எடுக்கிறியான்ற மாதிரி பார்க்குறாங்க. சரி கொஞ்ச நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். வண்டியில் கொண்டு வருகிறார்கள். முக்கால்வாசி லோடு ஏற்றிட்டாங்க. லாஸ்ட் ரோ முடிய போகுது. லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. வாங்க இந்த மேட்டை ஏற்றுவோம். இதெல்லாம் செகண்ட்லாம் போடக்கூடாது, ஃபர்ஸ்ட் தான்.
ஏற்றியாச்சுப்பா மேலே. ஓகே, லோடு கம்ப்ளீட்டாக ஏற்றியாச்சு ஃபுல்லாக. லோடும் ஏற்றி எடையும் போட்டேன். போய் பில்லு கேட்டு பார்ப்போம்னா சொல்கிறாங்கண்ணா. போய் உள்ளே போய் கேட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், பில்லு ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றான் அப்படின்ட்டாங்க. டைம் 7 மணி ஆகுது. பில்லு வாங்கிட்டு வந்துட்டேன். ரைட், புறப்படலாமா? மெதுவா வரும்போது பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். பழங்கோயில் எஞ்சி கிஞ்சி டொம்முன்னு வந்திருப்போம். அப்படியே மெதுவாக அந்த ஊரை வெளியே பாஸ் பண்ணுவோம். மெயின் ரோடு வந்து ஏறிட்டேன். இப்போ இங்கேருந்து எப்படி போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக கர்னூல், கடப்பா, ரேணிகுண்டா அப்படி போய் போக போகிறோம். நீங்கள் எப்படியே ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஓட்டி தான் ஆகணும். அப்படின்னா தான் அந்த ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக பாஸ் பண்ண முடியும். இது கடப்பா வரைக்குமே பைபாஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடப்பா தாண்டிட்டா தான் சிங்கிள் ரோடு. நம்ம வண்டி இப்போ ஹீல்ஸு ஏற்றம் இறக்கம் அதெல்லாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். டீசல் போட வந்திருக்கு 5000 ரூபாய்க்கு. இங்கே டீசல் எவ்வளோ? 96 ரூபாய் 21 பைசா. மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். சாரில் அடிக்குது. இந்த 50 ரூபா வந்து போனஸ். 5000 ரூபாய்க்கு டீசல் போட்டேன். 100க்கு 1% போட்டு 50 ரூபா வந்து போனஸ்ஸு. வெளியே போன உடனே இப்போ மழை பெய்யுது. பங்கு உள்ள நுழையும் போது கரண்டே கிடையாது, சுத்தமா இருளோன்னு இருந்தது. மழை காற்று நல்லா அடிக்குதா, மழை பெய்யறதுக்கு ஆரம்பிக்குது. இந்த ஏரியாவுக்கு மட்டும் மழை பெய்யுதா இல்லை ஃபுல்லாகவே இதுக்கப்புறம் மழை பெஞ்சிட்டு இருக்குமான்னு தெரியல. கொஞ்சம் தூரமாகவே பெஞ்சிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் நேரத்தோடு ஏற்றி விட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த ரோடும் கர்னூல் ரோடுலாம் நம்ம அதிகமாக வந்ததில்லை. கொஞ்சம் இடம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். வண்டி ஓட்ட தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மேடு அப் அண்ட் டவுனாக இருக்கும். அது பிரச்சனை இல்லை, ஆனால் நல்லாயிருக்கும். வியூ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரோடும் சரி, கர்னூர்லேருந்து கடப்பா போகிற ரோடும் சரி. சரி ரைட்டு, அடுத்த தடவை நான் வராதே போயிட போகிறான், பார்த்துக்கலாம். கர்னூல் இன்னும் 105 கிலோமீட்டர் இருக்குது மக்களே. எந்த பக்கம் தான் போகிறது? எல்லாத்துலேயும் ஒன்று வண்டி நிற்குதா. 445 ரூபா அந்த டோல்கேட்டு. டைல்ஸ் வந்து எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வானகரம் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம மதுரவாயில் பக்கத்தில் 20 டன்னு போய் நாளைக்கு போய் டெலிவரி கொடுக்க முடியுமா? காலை மதியம்லாம் டவுட்டு தான். முடிஞ்ச அளவுக்கு போவோம். எனக்குன்னா கொஞ்சமாக ஒரு நேரத்தோட ஒரு 7:30 மணி ஆயிடுச்சு அவுட் பண்ணேன். ஒரு 3 மணி அது மாதிரி டைம்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி போய்க்கலாம், கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆர்டிஓ செக் போஸ்ட் வேறு வரும், அவருக்கு வேறு பேமெண்ட் செட்டில் பண்ணணும். வந்தாச்சு ஆர்டிஓ சோதனை சாவடி. ரைட்டு, உள்ளே போயிட்டு பேமெண்ட்டை கொடுத்துட்டு வரேன். பேமெண்ட்டு கொடுத்தாச்சு 500. அவ்வளோதான், செட்டில் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. அந்த பக்கம் கொடுத்தாச்சு, இது இந்த பக்கம். ரெண்டு பக்கமும் தனித்தனி. கர்னூல் ஊருக்குள்ளே போயிட்டுருக்கேன். ஊரை தாண்டின உடனே ஒரு 10 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். லெஃப்டில் ரோடு போவோம், பாலத்துக்கு மேலே கடப்பா. இதுனா கல்யாண மண்டபமா? கல்யாண மண்டபம் தான். கர்னூல் 0 கிலோமீட்டர், பெங்களூரு 355, பாம்பே 800. அண்ணா ஒரு 3000 காசு போட்டிருக்காப்புல. தெலுங்கானாலே இன்னும் கொஞ்சம் ஒரு 3000 டீசல் போட்டுரு அப்படின்னு. ஏன்னா ஆந்திராவில் தெலுங்கானாவோட 2 ரூபா ரேட்டு ஜாஸ்தி. தெலுங்கானாவே முடிய போகுது தான். அதுக்குள்ளே எதனா ஒரு பங்கு கிடச்சதுன்னா டீசல் போடணும்.
இருக்கிற ஒன்று ரெண்டு பங்கும் பிரிட்ஜுக்கு போட்டாங்களா, அதுக்கேயும் போக முடியல. இந்த கோயில் பாருங்களேன். என்னாச்சுன்னு தெரியல. அந்த பக்கம் கர்னூல் வழியில ஒரு வண்டி கூட உள்ள இது ஆப்போசிட் ரோட்லயே ஏறி வந்து நிக்கிறாங்க. அந்தாண்ட பக்கமும் வண்டி நிக்குது ஃபுல்லா. பாருங்க, பஸ் முதற்கொண்டு எல்லாமே நின்றுதான் இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து நிப்பாட்டி இது பண்ணி வச்சிருக்கிறாங்க, யாரும் தெரியல. வந்துட்டோம். கடப்பா 189 கிலோமீட்டர். ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக போனால் இதுக்கு போயிடும், பெங்களூர் ரோடு. நம்ம இந்த லெஃப்ட் எடுத்து போனோம். ஜமாந்தூரத்துக்கு வண்டி நிற்கிது. கீழே ஃபுல்லாக வண்டி நின்றுட்டு தான் இருக்கு. வந்து சேர்ந்தாச்சு. இதில் ஸ்ட்ரைட்டாக போனால் கடப்பா தான். 180 சில்லற கிலோமீட்டர் இருந்ததா. மேடு ஒன்று ஏறிக்கிட்டு இருக்கேன். 20 கிலோமீட்டர் வேகத்தில் ஏறுது. அடங்குது. அவுட்டர் ரோடே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கொஞ்சம் மலையை உடைஞ்சி தான் போட்டிருப்பாங்க. தேர்டு கியர்ல ஏறிட்டு இருக்கேன். அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கட்டும். ஏறுதேன்னு கீரை மாத்தின அப்படியே அடங்கிடும், நின்னே போயிடும். தெரியுதுங்களா மலை லெஃப்ட் சைட்ல ஏதோ ஒரு மலை இருக்கா, அந்த பக்கமும் ஒரு மலை இருக்கும். ரெண்டு பக்கமும் மலையை வந்து குடைஞ்சி தான் போட்டிருக்காங்க. அதாவது வாய்க்கா மாரி வெட்டி. மேடில் சைடு வாங்குது. போட்டோம். அவுட் ரோடு போடாதுக்கு முன்னாடி எப்படி போவோம்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் ஊருக்குள்ள போய் அதில் ஒரு ரயில்வே பிரிட்ஜ் வரும். அதில் உள்ள பூந்து அதில் வெளியே வர்றதுக்குள்ள போதும் ஆயிடும். ஆனால் பகலில் கொஞ்சம் வெளிச்சத்தில் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த இடம்லாம் பார்க்க. என்ன பண்ணுறது, கீரை மாத்தனா அப்படியே அடங்கி போச்சு. ரைட்டு போ. பங்கு தேடி பார்த்துட்டு கடைசியில் ஆந்திராக்குள்ளே வந்தாச்சு. கர்னூல்லே கொஞ்சம் ஆந்திராவில் வந்துடும். இப்போதான் கர்னூல் ஊரையே தாண்டி வந்தாச்சு. இதுக்கப்புறம் இது ஆந்திரா தான். சரி, பொறுமையாக போட்டு பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது நைட்டு. நார்மலாக ஏறுது. கீரை மாத்திரம்னா அப்படியே அடங்கிடுது. மேடு ஏறிட்டேன். இப்போ டவுனு. அதே பாருங்க, ரெண்டு பக்கமும் பாறை மலைகள். இரவு நேரத்தில் வந்து விட்டோம். பகல் நேரத்தில் நன்றாக இருக்கும். டவுனுன்னா வண்டி வேகமாக போக ஆரம்பித்தோம். ரோடு வண்டியில் பிரேக் அடித்து கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக எடுத்துகிட்டு போகணும். அதுக்குன்னு கண்டினியூவாக பிரேக் அடிக்கக்கூடாது, ட்ரம்மெல்லாம் ஹீட் ஆகிடும். மெதுவாக விட்டு எந்த ஒரு டவுனையும் ஒரு 50 கீழே பார்த்துங்க. 50க்கு மேலே ஏற்ற விடாதீங்க. 50க்கு மேலே ஏற்றிட்டோன்னா தொல்லை தான். இறங்குது பாருங்க. ஃபுல்லாக பாருங்க. லெஃப்ட் சைட்லையும் சரி, ரைட் சைட்லையும் சரி, ஃபுல்லாக மழை தான்.
லைலாண்டை பொறுத்த வரைக்கும் வேக்கம் வந்து பிரேக் அடிக்க டக்கு டக்குன்னு இறங்கிட்டே இருந்துரும். ஆனால் ஏறுறது கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் டவுன் பொறுத்த வரைக்கும் கீரில் போகிறது தான் நல்லது. இந்த 0.ml 5ml இஞ்சி போனால் ஒரு 6 லிட்டரே கூட இருக்கட்டுமே. 6 லிட்டர் டீசல் மிச்சம் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இந்த டவுன் வந்து நந்தியாலுக்கு முன்னாடி வரும். அங்கேருந்து வந்தால் நந்தியால் தாண்டி நந்தியாலா அப்படிதான் ஊர் பேர். மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா மேடு தான், மெதுவோ ஏறிட்டு இருக்கோம். இறங்கும் போது வேகமாக இறங்கும், பார்த்து தான் இறங்கணும். தூங்க முடியல மக்களே, தூக்கம் கண்ணு சொக்குது. எங்க இருக்கன்னு பார்த்தீங்கன்னா நந்தியாலா டோல்கேட் தாண்டி நிற்கிறேன். இங்கே கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு, டயரும் வர பயங்கர சூடாக இருக்கு. ஒரு 2 மணி நேரமாக பிரேக் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பலாம். இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.